அடிக்காதீங்கண்ணா. என்ன கொடிக்காதீங்கண்ணா? கோடையடி குமுற மாதிரி நான் குமுறிக்கிட்டு இருக்கிறேன். நீ கூறு கட்டதனமா தூங்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? என் வாசிப்பு கேட்டு திருவிழாவில எத்தனை பேர் மயங்கி இருக்கா, தலை சுத்தி நின்று இருக்கா, வாந்தி எடுத்திருக்கான், பேதி ஆகிருக்கு. இந்த வாசிப்புக்கே இப்படி தூங்குறேன்னா தவிலே இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பேன்? அது இல்லங்கண்ணே, எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூங்கிடுவேன். எது பிடிக்கலையோன்னா அப்ப இந்த தவில் வாசிக்கிறது உனக்கு பிடிக்கலங்கிறியா? அண்ணே சும்மா பேசாதீங்க. நீங்க வாசிங்க, நான் தூங்கணும். நான் வாசிச்சு நீ தூங்கவா? நான் என்ன தாளாட்டாட தவில வாசிக்கிறேன். இந்த நக்கல் தர வேண்டாங்கிறது அடிக்காதீங்கண்ணே. டேய், செத்து போறதுக்கு அப்புறம் அடி வாங்குற மாடு எது தெரியுமா? எது? தப்புலையும் தவிலையும் கட்டுறமே அந்த மாடுதான். உசுரோடு இருக்கும் போதும் அடி வாங்குது, செத்ததுக்கு அப்புறம் தோல் ரூபத்துல வந்து அடி வாங்குது. ஐயோ பாவம், பரிதாபப்படாத. அந்த மாதிரி தான் நீயும் திருந்தாத மாடு. உன்னை அடிக்கடிக்குத்தான் நீயும் திருந்துவ. அப்ப என்ன மாடுக்கிறீங்களா? இல்ல மனுஷன்னு ஒண்ணு சொல்லவா? நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ஒரு மாமேத வாசிக்கிறேன், ஒரு மாங்காய் மடையன் தூங்குறான். நான் வரேண்ணே. எங்க போற? ஐயோ, போகும்போது எங்க போறேன் கேக்குறீங்களே. போனதுக்கு அப்புறம் கேட்க முடியாதுன்னு பாருங்கண்ணே. நான் போய் ஒரு கச்சேரி பேச. என்னது கச்சேரியில? நான் தானே பேசுவேன், நீ என்ன? நீங்க பேசி கிழிச்சிங்க. இது வரைக்கும் வீட்டுல ஒரு காசோட தங்கல. நான் போய் பேசிட்டு வந்தா அதுக்கு ரேட்டே தனி. ஐயா ஏனே தவுளா அது? பின்ன என்ன தண்ணி ஊத்துற அண்டாவா? விட்டா அப்படித்தான் பண்ணி வைப்பீங்க. அண்ணே ஒழுங்கா வாரப்பிடிங்க. 2 கச்சேரியா ஒண்ணுமே கலகாட்டல, தொப்பு தொப்புனுது. ஆமா, நாதஸ் ஏன் தூங்குறான்? என்னது நாதஸா? அதான் நாதசுரம்னே. ஓ, ஷார்ட்ல சொல்றியா? ஆமா. என்ன வர வர நீ ரொம்ப ஷார்ட்கட்ல போற? அப்படி ஆயிடுச்சுனே. அளவனு பேசாம வார பிடிங்க. வாரு இதுக்கு பிடிக்க வேண்டியது இல்ல, உனக்கு வாரு பிடிக்கணும். டிக்கெட்டை கேட்டு வாங்க, கேட்டு வாங்க. எங்கே போனோம்? கிழக்குப்படி போனோம். போய் உட்காருங்க. வணக்கங்க. வைக்குமா? கண்டக்டர்னே, இங்க ஒரு டிக்கெட் கொடுத்துருங்க. யோ, என்னையா எல்லாரும் தலையில துண்டு போட்டிருக்கீங்க? எல்லாருக்கும் தலையில சிலந்து வெளியில போனா காக்கா கொத்திரு, அதான் துணியை போட்டு மூடி இருக்கோம். நல்லா மூடிக்குங்க, இதெல்லாம் தொத்து வியாதி. ஆமா, எங்க போறீங்க? எங்களுக்கே தெரியாது. அந்த சேவ் சட்டை போட்டிருக்க தம்பி, அது எங்க போகுது? கிழக்கு பட்டி. அதே போட்டி எங்களுக்கு போடுங்க. எத்தனை போட்டி? 6 பட்டி போடுங்க. எந்திரா சோம்பேறி, ஏன்டா பகல்லே தூங்குற? ராத்திரி பூரா வேலைண்ணே. ராத்திரி பூரா வேலையா? என்ன லாரிக்கு மூட்டை ஏத்துனியா? ஒரு ஓரமா ஒத்த வச்சுட்டு நின்னுட்டு இருந்த. ஞானத்தோட வாய்ச்சேன் தெரியுமா? வாச்சியா? ஆமா, இவர் பெரிய திருவாரூர் ராஜ்யத்தின் புள்ள, உட்காந்து நிமிந்தெல்லாம் வாச்சிட்டாரு. ஏய், வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். அண்ணே, நீங்க கடைக்கு போலாமா? ஏ, நாங்க கடைக்கு போனா கடைக்காரன் தரமாட்டானா? தருவாண்ணே. என்ன இருந்தாலும் நீங்க பெரியவங்க, உங்க உப்பு தின்னு வளர்ந்தவ. நான் இருக்கும்போது நீங்க போலாமா? காசை கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். நீயா? போதும்பா. ஒரு தடவை வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை, அதுக்கு இன்னும் எனக்கு விடையே தெரியல. இனிமே காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன். ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், நான் சின்னவன் தானே, நீங்க திருத்தக்கூடாதா? உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா. என்னென்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா? சரி, என்ன வேணும்? ஒரு வெத்தலை பாக்கு வேண்டாம். என்ன ஒரு கொடுங்க. அண்ணே, ஒரு பா கொடுங்கண்ணே. எடுங்க. சுண்ணாம்பு இந்த இருக்கு, எடுத்துக்க. என்னண்ணே வெளியே உட்காந்துருக்கீங்க? சாப்பிட்டேன். இந்த வெத்தலை பாக்கு வாங்கிட்டு சொல்லி நாதசா அனுப்பியிருக்கேன். நாதசா? அவனே அனுப்பிச்சுங்க. அவன் ஒரு மாதிரியானாச்சே. அவன் இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா, அவன் திருந்திட்டேன்னு அவனே சொன்னான். அவனே சொன்னானா? வரான். இதாங்கண்ணே. என்னடா அது? ஒரு வெத்தலை ஒரு பாக்கு. நீங்க தானே ஒரு வெத்தலை ஒரு பாக்கு சொன்னீங்க. ஆமா, நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அது என்ன டப்பாவுல? சுண்ணாம்பு. இந்த ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கையும் போடுறதுக்கு இந்த டப்பாவுல சுண்ணாம்பு. சரி, விவரமான பையன். நான் சொல்ல உட்கார். என்ன விவரம்? உட்கார். அது என்ன வாயில? வாயிலையா? ஒண்ணும் இல்லையே. நல்லா வாய் தர. வேகுதா? நல்லா வேகுது. என் காசு எல்லாம் தின்னது இந்த வாய் தானே. வெந்து சாம்பல் ஆகுது.
என்ன சின்ன பையனை போய் இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு காசை என்கிட்ட கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இனிமே என்கிட்ட காசு இல்லடா, என்ன விடுங்க. இன்னும் காணோம். சரசு, என்னங்க நீங்க? உங்களுக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். கோச்சுக்காத, மதுரைக்கு போயிட்டு வந்தேன், அல்வா வாங்கிட்டு வந்திருக்க பாத்தியா? இனிமே நீங்க லேட்டா வந்தா அல்வாவோட தான் வரணும். நல்ல வேலை இந்த பொட்டணும் அந்த தவுள்காரன் கண்ணில் படல, இல்ல என்னை மத்தளத்துக்கு வாரு பிடிச்சாப்ல பிடிச்சிருப்பா. கொஞ்சம் தள்ளி உட்காரு. சாப்பிடு சாப்பிடுனா, சும்மா சாப்பிடு. உன் பள்ளிக்கு தொண்டையில இந்த அல்வா போறது பழன்னு தெரியுதே. எத்தனை பேர்ட்ட பழகி இருக்க, எவனாவது அல்வா கொடுத்துருக்கானா? நான் கொடுப்பேன். எப்படி இருக்கு? உங்கள மாதிரியே இருக்குது. இருக்கணுமே, ஏன்னா இது 100 வருஷத்து அல்வா. ஐயா அவ்வளவு பல்சா? கடை பழசு, இது நேத்து போட்டது. என்னப்பா நேத்து போட்டது? டேய் யாரவ? ஐயோ ஐயோ அண்ணனா, பின்ன உனக்கு நான் தம்பியா? என்ன தனியா உட்கார்ந்து 2 பேரும்? இது அல்வானே. அது அல்வாங்கிறது எனக்கு தெரியுது, அதையே இதுக்கு வாங்கி கொடுத்த? கேட்டுச்சு வாங்கி கொடுத்தேன். நான் கேட்டா நீ வாங்கி கொடுப்பியா? அண்ணே தப்பா எடுத்துக்கிறாதீங்க, எங்க அம்மா சாகும்போது அல்வா கட்டிச்சு, நான் வாங்கிட்டு வரதுக்குள்ள செத்து போச்சு. அதனால நான் எந்த தாய் குளம் கேட்டாலும் அல்வா வாங்கி கொடுத்துருவேன். அது உங்க அம்மா மாதிரி வயசுள்ள கிழவிகளுக்கு வாங்கி கொடுக்கணும்டா. இந்த பொண்ணுக்கு நீ வாங்கி கொடுக்கறியே, உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது? ஐயா என்னங்க இது? போய் இந்த மூஞ்சியா எனக்கு ஜோடியா கிடைக்கணும்? சின்ன பொடிய எனக்கு தம்பி மாதிரிங்க. அப்படியாம்மா? அண்ணே எனக்கு சகோதரி மாதிரி தங்கச்சி. அப்படியாப்பா? அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம பார்ட்டிக்கு நல்லது, உங்க உடம்புகளுக்கு நல்லது. ஓடி போயிரு, ஓடி போயிரு. நீயும் அல்வா சாப்பிடுறீங்களா? எனக்கே அல்வாவா? ஓடி. என்ன அந்த தவுள்காரன் ரொம்ப துள்றா? அவன் தவுள் இல்லாம நீ ஆட முடியாதா? அட நீங்க ஒண்ணு, ஒரு தகர டப்பாவை தட்டினா கூட தான் நான் ஆடுவேன். அந்த தவுள் என்னத்துக்கு? உங்க நாதஸ்வரம் தான் எனக்கு வேணும். ஒரு சின்னஞ்சிரிசுக அப்படி இப்படி இருக்கும், கண்டுக்காம ஒதுங்கிற வேண்டியதானே? வைக்க பொருளை கொடுத்த நாய் மாதிரி. அவன் சொல்றான் அடிக்கடி வித்துவான்னு. அப்படி என்னத்த வித்தானோ தத்துவான். நம்ம சத்தார் பாய் பொரோட்டா கடையில கொடுத்தான், இவ்வளவு மாவு வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா. அதனால அவன் வித்தோட ஆயிட முடியுமா? அவன் அப்படித்தாங்க கத்துவான். சரியான மாவு பைய. மாவு பைய இல்லங்க, மாங்காய் மடையன். நம்ம 2 பேரையும் அண்ணன் தங்கச்சிக்கு நினைச்சு ஏமாந்துகிட்டு இருக்கிறான். ஒரு நாளைக்கு நாதஸ்வரத்தை எடுத்து நடு மண்டையில நச்சுன்னு அடிச்சு விட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். ஐயோ அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க, உங்க முகத்துல ஆசிட்ட ஊத்திடுவான். சரியான வெறிவடிச்ச பையன். ஆமா செஞ்சாலும் செய்வான். ஐயோ 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 அண்ணே அண்ணே அண்ணே. அடி அடே அடடி. ஏண்டி ஆசிட் ஊத்துற மூஞ்சி அடியுது? ஏற்கனவே 7-8 தடவை ஊத்துன மாதிரி இருக்கு. இந்த மூஞ்சியில இன்னும் நான் எத்தனை தடவை ஆசிட் ஊத்துறது? ஆசிட்டுக்கு உண்டான மரியாதையை கெடுத்துட்டியேடி. ஏண்டி தகர டப்பாவுல பெயிண்ட் அடிச்சு அதை இவரு தட்டினா நீங்க அப்படியே தில்லான ஆடிடுவீங்களா? ஏண்டா டேய், நாதஸ்வரத்தை எடுத்து நச்சுன்னு நடுமண்டையில அடிச்சிருவியா? ஏண்டி எச்சிக்கல நாய? ஏய் என்ன பத்தி உனக்கு தெரியுமல்ல? வாயில குழாய வச்சு ஊதுற உனக்கே இப்படி இருந்தா 2 கையிலையும் தவுல் அடிக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? ஒண்ணு என்னடா அண்ணே என்ன? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க.